வணக்கம். நான் உங்க வழக்கறிஞர் சொர்ணலதா பேசுறேன். தூத்துக்குடி ட்ரையல் பிளேசர்ஸ் உறுப்பினரா உங்க முன்னாடி சில விஷயங்களை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம ஒவ்வொன்றா என்னன்னு பார்ப்போம். ஒரு வழக்கறிஞரா ஒரு 30 வருஷமா நான் இந்த தொழில இருக்கிறேன். ஆனா கடந்த ஒரு 10 வருஷங்களா நானும் பார்த்துட்டு இருக்கேன். குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளும் குற்றங்களும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. நம்மளே டெய்லியும் பார்த்துட்டு இருக்கோம். நியூஸ் பேப்பர் எடுங்க, டிவி எடுங்க, எந்த சேனல் இருக்குனாலும் இன்னைக்கு அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் கிரைம் அகேன்ஸ்ட் சில்ட்ரன் அண்ட் உமன்றது இன்னைக்கு ரொம்ப காமனான ஒரு விஷயமா போயிட்டே இருக்கு. சோ குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை குற்றம் என்னது இன்னைக்கு புதுசா வந்திருக்கு இல்லவே இல்லை. அந்த முண்டாசு கவிஞன் பாரதியார் அன்னைக்கே சொல்லியிருக்காரு, பாதகம் செய்வோரை கண்டால் மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான்னு சொல்லியிருக்காரு. சோ அவர் காலத்துல இருந்தே குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அப்கோர்ஸ் நமக்கு தெரியும். சைல்டு மேரேஜ் அந்த காலத்துல நடந்திருக்கு. குழந்தைங்களை சின்ன வயசுலயே மொட்டை அடிச்சு முக்காடு போட்டு சதி இந்த உடன்கட்டை ஏறுது அந்த மாதிரி விஷயங்கள் நடந்தனால அவர் அப்பவே அதுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறாரு. பட் இன்னைக்கு வரையும் நமக்கு என்ன குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. இத்தனை வருஷங்கள் ஆனாலும் எல்லாரும் கல்வியில எல்லா விஷயத்திலும் நம்ம எங்கேயோ போனாலும் இன்னும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து இருக்கு. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் வன்முறைன்னு சொல்றோமே, எதெல்லாம் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் வன்முறை அப்படின்றத பார்ப்போம். முதல்ல சைல்டு லேபர். ஒரு கல்வி படிக்க வேண்டிய வயதில் இருக்க குழந்தைகளை நம்ம வேலைக்கு அனுப்பதே ஒரு பெரிய குற்றம். குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் வந்தாலும் குழந்தை தொழிலாளர்ன்றது ஒரு குற்றமான விஷயம். அடுத்து குழந்தை திருமணம். சின்ன வயசுலயே குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுடைய பிசிக்கலாவும் மென்டலாவும் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைங்க குடும்ப வாழ்க்கைக்குள்ள தள்ளி விடுறதுன்றது ஒரு பெரிய கொடுமையான விஷயம். அது குழந்தைங்களுக்கு எதிராக பண்றோம். அடுத்து சைல்டு அபியூஸ் சொல்றோம். சைல்டு அபியூஸ்னாலே எல்லாருமே செக்ஷுவல் அபியூஸ் மட்டும் தான் அபியூஸ் சொல்றாங்க. நிச்சயமா இல்ல. சைல்டு அபியூஸ்ன்றது பிசிக்கல் அபியூஸ், எமோஷனல் அபியூஸ், செக்ஷுவல் அபியூஸ். ஒரு குழந்தைய தேவையில்லாம அடிக்கிறதோ வன்மத்தை காமிக்கிறதோ அது பிசிக்கல் அபியூஸ் சொல்லலாம். அதே மாதிரி எமோஷனல் அபியூஸ், ஒரு குழந்தைய நம்ம நெக்லெக்ட் பண்றது, அபாண்டன் பண்றது, மனதளவு அந்த குழந்தை பாதிக்கப்படுறது, அது எமோஷனல் அபியூஸ் சொல்லலாம். அடுத்தது செக்ஷுவல் அபியூஸ். ஒரு குழந்தைங்களை தவறான வகையில அதுக்கு பாலியல் தொந்தரவோ பாலியல் வன்முறையோ ஏதோ கொடுத்து அதை செக்ஷுவல் அபியூஸ் சொல்லலாம். அது மாதிரி குழந்தைகளை பிறந்த குழந்தைய குப்பத்தொட்டியில போட்டுட்டு போறது, குழந்தைகளை பிச்சை எடுக்க வைக்கிறது, குழந்தைகளுக்கு எதிரான சைல்டு போர்னோகிராஃபி பண்றது, குழந்தைகளுக்கு எதிரான சமூக வலைத்தளங்கள்ல நிறைய குற்றங்கள். அது மாதிரி குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பாத்தீங்கன்னா நம்ம பெரிய லிஸ்ட் போட்டா அவ்வளவு பெரிய லிஸ்ட் நடந்துகிட்டே இருக்கு. சோ இந்த குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கான சட்டங்கள் என்ன, அந்த குழந்தைகள் எப்படி பாதுகாப்பா இருக்கணும், அதுக்கான சட்டங்கள் என்னன்றத அடுத்த எபிசோட்ல நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். நன்றி.